Hi friends, welcome to my channel Eyes on my screen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் Route 17. இந்த படம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. வாங்க மூவிக்குள்ள போலாம். இந்த படத்துல நம்ம ஹீரோ பேரு கார்த்திக், ஹீரோயின் பேரு அர்ச்சனா. ரெண்டு பேருமே லவ்வர்ஸ். நம்ம ஹீரோயின் ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கியிருப்பாங்க. அவங்க ஹீரோ பாக்குறதுக்காண்டி வீட்டுக்கு வருவாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ஒரு காட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ஒன் டே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹீரோயின் வந்து அவ ஃப்ரெண்ட்டை இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருப்பா, இந்த மாதிரி நாங்க வெளியே போறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் லவ்வர் வந்து ஏன் இந்த மாதிரி எல்லார்ட்டையும் சொல்ற, இப்படி எல்லாம் சொல்லாதன்னு சொன்ன உடனே சரி ஓகேன்ன உடனே அந்த ட்ரிப்பு போகும்போது அவர் கார்த்திக் என்ன சொல்லுவாருன்னா, செல்போன்லாம் நம்ம எடுத்துட்டு போவேணாம், நம்ம ஜாலியா இருக்கலாம், யாரோட டிஸ்டர்பன்ஸும் வேணாம் அப்படின்னு அந்த பொண்ணை காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாரு. அந்த கார்த்திக் யாருன்னா நம்ம எக்ஸ் மினிஸ்டர் குருமூர்த்தியோட பையன் தான் அவரு. அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சத்தியமங்கலத்துல இருக்க ஒரு காட்டு பகுதிக்கு தான் போயிருப்பாங்க. அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனவனே அந்த பொண்ணு பார்த்தோன்னே இவ்வளவு அழகா இருக்கு இந்த இடம், நீ எப்படி கண்டுபிடிச்ச, சூப்பரா இருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாங்க அங்க. சோ ஒரு உடஞ்ச ஒரு கூடாரம் மாதிரி இருக்கும். அந்த பையன் அங்க லைட் எல்லாம் வச்சு அந்த பொண்ணுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருப்பான். சோ ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும்போது கார்ல திடீர்னு ஒரு கார் பின்னாடி ஒரு சவுண்ட் வர மாதிரி அவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்கும். என்னடா சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பையன் பார்க்கும்போது ஒரு உருவம் கிராஸ் ஆன மாதிரி தெரியும். சோ பையன் வந்து என்னமோ உருவம் கிராஸ் ஆன மாதிரி இருக்குன்னு காரை ஸ்டார்ட் பண்ணும்போது கார் எடுத்தா கார் போகாது. கார் போக மாட்டேங்குதுன்னு அவர் யோசிச்சிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு தூங்கி இருக்க பொண்ணு எந்திரிச்சிருவா. என்னாச்சுடா, ஏன் இன்னும் கார் ஸ்டார்ட் பண்ணல? இல்ல கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரியலன்னு அந்த பொண்ணு இருன்னு டோரை திறப்பா. இவன் வந்து இல்ல டோரை திறக்காத, எனக்கு என்னமோ தப்பா தெரியுது, யாரோ இருக்கிற மாதிரி இருக்குன்னு இந்த பொண்ணு கேட்க மாட்டா. இந்த காட்டுல யாருடா இருக்க போறா அப்படின்னு சொல்லி இறங்கி பார்த்தா கீழே வந்து டயர்ல வந்து ஒரு கல்லு மாதிரி வச்சிருப்பாங்க. யாரோ இங்க பாருடா கல்லு மாட்டி இருக்கு, நீ அதை போய் தப்பா நினைச்சிட்டேன்னு அந்த பொண்ணு அந்த கல்லை எடுக்கும் போது அந்த பொண்ணு மண்டியில வந்து யாரோ அடிச்சிருவாங்க. அந்த சீன் கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து ஒரு குகைக்குள்ள அடிச்சு கீழே போட்ட மாதிரி அந்த சீன் கட் பண்ணி அங்க காட்டுவாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் கத்துவாங்க, யாரு 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 இந்த மாதிரி கூட்டிட்டு வந்தீங்க, ஹெல்ப் பண்ணுங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. இந்த சைடு அந்த சைடு ஓடுவாங்க, எங்கேயுமே வழி இருக்காது. சோ அது ஒரு பெரிய குகை மாதிரி இருக்கும். வழி பாத்தீங்கன்னா மேலதான் வழி இருக்கும். ஆக்சுவலா அவங்க ஒரு கயிறுல தான் ஏறி போற மாதிரி இருக்கும். ஆனா அங்க ட்ரம் அதெல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. சோ நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்றது எதுவுமே தெரியலையேன்னு சொல்லிட்டு அவங்க கத்தி கத்தி மயங்கி ரெண்டு பேரும் கீழே விழுந்துருவாங்க. அப்புறம் அந்த பையன் வந்து தண்ணி வேணும் தண்ணி வேணும், தண்ணி தாகம் எடுக்குதுன்னு சொன்னோடனே அந்த ட்ரம் ஆட்டி பார்ப்பாங்க, என்னமோ அங்க தண்ணி இருக்க மாதிரி இருக்கும்னு நம்ம ஹீரோயின் வந்து அந்த ட்ரம்ம கீழே கவுத்தி பார்த்தா ஃபுல்லா ஒரு என்னமோ ஒரு சேரி இது மாதிரி சகதி அந்த மாதிரி மிக்ஸ் மாதிரி என்னமோ இருக்கும். அதுல எலும்பு கூடு, கை கால் தனித்தனியா அந்த மாதிரி இருந்தவனே அவங்க பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மயக்கத்துல இருந்த அந்த ஹீரோவும் எந்திரிச்சிட்டு ரெண்டு பேருக்கும் பயம் வந்துடும். ஐயோ நம்ம எங்கேயோ வந்து மாட்டிக்கிட்டோமே, எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கத்திட்டே இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்திட்டே இருப்பாங்க. சோ அந்த சீன் கட் பண்ணா நம்ம ஹாஸ்டல் வார்டன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்க ஹாஸ்டல் பொண்ணு அர்ச்சனா, அதாவது நம்ம காட்டுக்கு போனாங்க இல்லையா ஹீரோயின், அவங்க காணோம் 2 days அவங்க வரலன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சோ போலீஸ் கேட்பாரு, இந்த மாதிரி யார் கூட போனானோடனே பாய் ஃப்ரெண்ட் கூட போயிருக்கானோடனே, பாய் ஃப்ரெண்ட் கூட தானே ஒரு 2-3 நாள் ஜாஸ்தியே ஆகும் வர்றதுக்கு மாதிரி பேசுவாரு. அப்புறம் அவங்க வார்டன் வந்து கிளம்பும் போது சொல்லுவாங்க, சார் அந்த பையன் வந்து எக்ஸ் மினிஸ்டர் குருமூர்த்தியோட பையன் சார்னோடனே இவருக்கு வந்து அப்ப பெரிய இடத்து பையன்னா கேஸ் இதாயிடக்கூடாது, பெரிய கேஸ் ஆயிருமேன்னு சொல்லி இவர் அதுக்குள்ள கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவர் 2 கான்ஸ்டபிள் ஒரு பொண்ணு ஒரு பையனை வச்சு இவர் தேட ஆரம்பிச்சிருவாரு. அந்த சீன் கட் பண்ணா நம்மளுக்கு இந்த சைட் காட்டுவாங்க, குகை சைட் காட்டினா நம்ம வில்லன் அப்பதான் என்ட்ரி ஆவாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜித்தன் ரமேஷ் தான். இவர் தான் இந்த படத்துல அந்த சைக்கோ வில்லன் மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ இவர் வந்து ஒரு கயிறு போட்டு ரிவர்ஸ்ல அவர் தலைய காட்டினோடனே இவங்க பயந்துருவாங்க, ஐயோ யாரோ மாதிரி பேய் மாதிரி இருக்கேன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அவர் இறங்கி நம்ம ஹீரோவை வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. நம்ம ஹீரோயின் ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க. நம்ம ஹீரோ ட்ரை பண்ணி முடியாம கீழே விழுந்துருவாரு. ஹீரோயின் கிட்ட வந்து அப்படி இப்படின்னு பயம் காட்டுவாரு, அவங்களும் பயந்துருவாங்க. அந்த சீன் கட் பண்ணா நம்ம போலீஸ் வந்து முக்காவாசி இடம் தேடிட்டு வந்துருவாங்க. கரெக்டா அந்த சத்தியமங்கலம் அந்த காட்டு பகுதி வரும்போது வண்டியை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்னா போலீஸ் என்ன நினைப்பாங்கன்னா இந்த சைட்லாம் அவங்க போயிருக்கவே மாட்டாங்க, ஏன்னா அந்த சைடு வழியே கிடையாது, 6 மணிக்கு மேல அங்க அந்த சைடு ரோடே டிராவல் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கனால இவங்க வந்திருக்க மாட்டாங்க, வாங்க நம்ம திரும்பி போலான்னு சொல்லிட்டு
அவங்க திரும்பி போயிருவாங்க. இந்த சைடு வந்து நம்ம குகைக்குள்ள வந்து இவர் ஜித்தன் ரமேஷ் வந்து மேல போயிருவாரு. திருப்பி போனவனே இவன் பையனும் இந்த பொண்ணு தான் ரொம்ப ட்ரை பண்ணுவா, எப்படியாவது நம்ம தப்பிச்சிடணும், ஹெல்ப் கேட்டுறணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு என்னென்னமோ கல்லு அந்த ட்ரம் எல்லாம் வச்சு மேல ஏறிடுவா. அந்த பொண்ணு மேல ஏறி அந்த பையனையும் மேல ஏற்றி 2 பேரும் மேல ஏறி தப்பிச்சிருவாங்க. தப்பிச்சு ஓடும் போது நம்ம ஜித்தன் ரமேஷ் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு பையனையும் அடிச்சிருவாரு, பொண்ணையும் அடிச்சு திருப்பி அந்த குகையிலேயே போட்டுருவாரு. அந்த குகையில ஃபர்ஸ்ட் பையனை போடும்போது பையனுக்கு வந்து தலையில மண்டையில வந்து அடிபட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிரும். பொண்ணையும் கீழே தூக்கி போட்டு அவர் கதவை சாத்திடுவாரு. இந்த சைட் பாத்தீங்கன்னா நம்ம போலீஸ் வந்து தண்ணி அடிச்சுட்டே இருந்திருப்பாரு. தண்ணி அடிக்கும் போது தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஏன்னா இந்த மாதிரி லவ்வர்ஸ் வந்து தனிமையில இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படின்னா ஏன் அவங்க அந்த காட்டு வழி போயிருக்க கூடாதுன்னு அவர் சடனா யோசிக்கும் போது அவங்க யாருக்கும் கான்ஸ்டபிள் யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணாம இவர் மட்டும் போய் பார்க்கலாம் சொல்லி கரெக்டா அவங்க போன ரூட்டே இவரும் போய் அங்க போய் தேடும் போது பாத்தீங்கன்னா நம்ம ஜித்தன் ரமேஷ்ட மாட்டிக்குவாரு. மாட்டிட்டு அந்த போலீஸையும் ஒரு குகையில போட்டு அடைச்சிருவாரு. சோ இவங்க வேற குகை, அவங்க வேற குகை. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு செவரு மாதிரி இருக்கும் 2 பேருக்கும் நடுவுல. சோ இவர ஒரு இடத்துல போட்டு அவருக்கும் மண்டையில எல்லாம் அடிபட்டு அவரும் மயக்க நிலைமையில இருப்பாரு. சோ 2 பேரும் காட்டும் போதுதான் அந்த படத்தோட இன்டர்வல் நம்மளுக்கு காட்டுவாங்க. சோ அந்த சைட் பாத்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டபிள் வந்து நம்ம போலீஸ் வந்தார் இல்லையா, அந்த கார் வந்து காட்டு பகுதியில இருந்திருக்கும். சோ அவர் செக் பண்ணும்போது அவரோட கன்னு இவர்கிட்ட கிடைச்சிரும். சோ கன் எடுத்து வச்சுக்குவாரு பாதுகாப்புக்காண்டி. எடுத்து வச்சுட்டு இவர் போய் கேஸ் எப்படியாவது படிக்கணும். ஏன்னா நியூஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 25 வருஷம் முன்னாடி இந்த காட்டு பகுதியில வந்து ஒரு இன்ஜினியர் ஃபேமிலி கொலை நடந்திருக்கு, மீன்ஸ் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா 4 ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இது ஆகுது. சோ என்ன மர்மம் அங்க இருக்குன்னு தெரியலன்ற மாதிரி நியூஸ்ல காட்டியிருப்பாங்க. நம்ம கான்ஸ்டபிளுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கும். சோ 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஃபைல அவர் செக் பண்ணுவார். போயிட்டு செக் பண்ணி பார்த்தா இந்த இன்ஜினியர் ஃபேமிலி வந்து ஒரு கார் விபத்துல தான் இறந்ததா அவங்க எல்லாத்துலயும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது மென்ஷன் பண்ணவரோட பேர் பாத்தீங்கன்னா நட்ராஜ்னு சொல்லிட்டு இருக்கும். சோ நட்ராஜ்ன்றவர் தானே எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரு யோசிப்பாரு. யோசிச்சு யார் இந்த நட்ராஜ், இவரை போய் நம்ம பார்க்கணும்னு அந்த எழுத்தாளரை போய் இவர் போய் மீட் பண்ணுவாரு. சோ அந்த நட்ராஜ் வந்து சொல்லுவாரு, ஆமா சார் அந்த மாதிரி நான் எழுதினேன் அப்படின்னு அவர்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது கொஞ்சம் டைரி எல்லாம் அவர்கிட்ட கொடுப்பாரு. இது உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கான்ஸ்டபிள்கிட்ட கொடுத்துருவாரு. சோ கான்ஸ்டபிள் அப்பதான் அந்த டைரியில இருக்கிறதுலாம் படிக்கும் போது அப்பதான் நம்ம ஜித்தன் ரமேஷோட ஃபேமிலி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அவங்க அப்பா பேரு வந்து ஜான் அவர் வந்து சீஃப் இன்ஜினியரா இருந்திருப்பாரு. சோ நம்ம குருமூர்த்தி வந்து அப்ப மினிஸ்டரா இருந்தப்ப வந்து அந்த ரூட் நம்பர் 17ன்ற ஒரு ரோட அவர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்திருப்பாரு. ஏன்னா அவங்க அந்த சந்தன மரம் கடத்தல் பண்றதுக்காண்டி அந்த ரோட வந்து அப்ரூவ் பண்ணணும், வெயிட்டிங்ல இருக்கும். அந்த அப்ரூவ் பண்ண வேண்டியது நம்ம ஜித்தன் ரமேஷ் தான். ஆனா அவர் வந்து ரொம்ப நேர்மையா இருக்கனால அது வந்து அவர் ஒத்துக்க மாட்டாரு. இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன் சார், அது இல்லீகலா இருக்கும், பப்ளிக் வந்து அது ரொம்ப பிரச்சனை ஆகும், அதனால ஒத்துக்க மாட்டேனோடனே இவர் வந்து ரொம்ப போராடுவாரு. காசு கொடுத்து ஏதாவது அவரை சரி பண்ணலாம், இல்லாட்டி பர்சனலா ஏதாவது பேசலாம்னு சொல்லி வீட்டுக்கு எல்லாம் போய் பர்சனலா பேசுவாரு. ஆனா எதுக்கும் நம்ம ரமேஷ் வந்து ஒத்துக்க மாட்டாரு. இல்ல சார் இது வந்து தப்பு, என்னால முடியாது, மன்னிச்சுக்கோங்க, நான் பணம் விலகிடுறேன் அந்த மாதிரிதான் சொல்லுவார் தவிர எதுக்குமே அவர் வந்து இடம் கொடுக்க மாட்டாரு. சோ நம்ம மினிஸ்டர் வந்து பிளான் பண்ணிடுவாரு, சரி இவனை வந்து நம்ப வச்சுதான் நம்ம ஏமாத்தணும், அப்பதான் இவன் வந்து நம்மள நம்புவான்னு சொல்லி அவன் பையனோட பேர் வந்து ஃப்ரெட்டி. அவனுக்கு வந்து பர்த்டே 10 இயர்ஸ் ஆயிருந்திருக்கும், 10 வயசு முடிஞ்சிருக்கும் அவனுக்கு. அப்ப பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் நம்ம ரமேஷ் வந்து சின்னதா பிளான் பண்ணிருப்பாரு. பட் நம்ம மினிஸ்டர் வந்து இல்ல இது நல்லா கிராண்டா பண்ணணும்னு சொல்லி அவர் கெஸ்ட் ஹவுஸ்லயே ரொம்ப கிராண்டா பண்ணுவாரு. பட் அவருக்கு தெரியாது ரமேஷ்க்கு இதனால ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு அவரும் யோசிச்சிருக்க மாட்டாரு. சரி இவர் ரொம்ப பிரியமா கேக்குறாரேன்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கிட்டு இருப்பாரு. அங்க போய் பர்த்டே பார்ட்டி எல்லாம் நல்லா முடிஞ்சிரும். அவங்க ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா அங்க நம்ம மினிஸ்டரோட ஆளுங்களே அந்த காட்டு பகுதியில வச்சு அவங்க காரை இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிடுவாங்க. ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் ஸ்பாட்லயே இறந்துருவாங்க. அந்த குழந்தை ஃப்ரெட்ரி மட்டும் தப்பிச்சிருவான். அந்த குழந்தைய தேடி இவங்க பாப்பாங்க, அந்த குழந்தை எங்கேயுமே கிடைக்காது, அந்த குழந்தை எங்கேயோ காணாம போயிரும். சோ அவங்க ரவுடிஸ் எல்லாம் தேடி பாப்பாங்க, கிடைக்கலன்னு சொன்ன உடனே நம்ம மினிஸ்டர் வந்து சரி விடுடா, அவனுக்கு என்ன 10 வயசு தானே ஆகுது, காட்டுல அவன் என்ன பண்ண போறான், மிருகம் எல்லாம் நிறைய இருக்கு, அவனை வேட்டையாடி சாப்பிட்டுருவோம், நம்ம வாங்க நம்ம வேலைய பாக்கலாம்னு அவரும் போயிருவாரு. சோ அங்க அந்த சீன் கட் ஆயிரும். இவர் இந்த கான்ஸ்டபிள் இதெல்லாம் படிச்சுட்டே இருந்திருப்பாரு. சோ படிச்சுட்டு இவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிரும். சோ அப்ப நம்ம ஃப்ரெட்ரி தான் அங்க இருப்பாரு போல, அவர் தான் இந்த வேலை எல்லாம் பண்றாரான்னு இவர் கொஞ்சம் டவுட் வந்து திருப்பி நம்ம பத்திரிகையாளர்கிட்ட போய் பேசுவாரு. சார் எனக்கு நீங்க கொஞ்சம் உண்மையை சொல்லணும், யார்
யாரு இறந்தாங்க அந்த வருஷத்துல, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார்னே அவர் சொல்லுவாரு, நம்ம சிவராமன் இறந்திருக்காரு சார், அதுக்கப்புறம் கான்ட்ராக்டர் விபி மேனன் இறந்திருக்காரு, டிஎஸ்பி சங்கரலிங்கம் இறந்திருக்காரு, இன்ஸ்பெக்டர் சுவாமிநாதன் இறந்திருக்காரு, இந்த மாதிரி 7 மரணம் அங்க நடந்திருக்குன்னே இவருக்கு டவுட் வர ஆரம்பிச்சிடும். 7 பேரும் இறந்திருக்காங்க, என்னமோ நடந்திருக்குன்னு சொல்லி அவங்க இன்னொரு கான்ஸ்டபிள்கிட்ட இந்த மாதிரி இவங்க 4 பேர் இறந்தவங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாம் இவர் கேட்பாரு. அதே மாதிரி கார்த்திகோட டேட் ஆஃப் பர்த்தும் இவர் கேட்டு இருந்திருப்பாரு அந்த லேடிட்ட. சோ அந்த சீன் கட் பண்ணா நம்ம குகையில காட்டுவாங்க. குகையில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அழுதுட்டே இருப்பாங்க, பசிக்குதுன்னு அழுதுட்டே இருப்பாங்க. அவன் மயக்கமாவே இருக்கான் நம்ம ஹீரோ. ஏன்னா அவனுக்கு மண்டையில அடிபட்டு பிளட் வர ஆரம்பிச்சிருக்கும். அவன் ஒண்ணுமே அசைவே இல்லாம அவனும் மயக்கத்திலேயே இருப்பான். இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம போலீஸ்க்கு மட்டும் அவன் தனியா சாப்பாடு வச்சு கொடுத்திருப்பான், அந்த பொண்ணுக்கெல்லாம் அது கொடுக்க மாட்டான். சோ நம்ம பொண்ணு என்னடா நம்ம ஹீரோ தலையில என்னமோ புழு மாதிரி தெரியுதுன்னு சொல்லி அந்த புழு தள்ளி விட பாப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தலையில எல்லாம் புழு இருக்கும். என்னடா தலையில எல்லாம் புழு இருக்கேன்னு கொஞ்சம் அழுத்தி தள்ளி பார்த்தா அப்படியே அந்த பிரெயின் எல்லாம் அப்படியே வெளியே வந்திருந்திருக்கும். மீன்ஸ் பாடி டிஸ்போஸ் ஆகிற ஸ்டேஜ்ல. அப்பதான் அவங்களுக்கே தெரியும் அந்த பாடி டிஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி அவங்க திருப்பி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. கத்துன உடனே அந்த சைடு போலீஸ் கண்டுபிடிச்சிருவாரு, அந்த பொண்ணு இங்கதான் இருக்குன்னு சொல்லி. அவர் ரொம்ப ட்ரை பண்ணுவாரு அந்த சைட்ல இருந்து கத்தி ஹெல்ப் பண்றதுக்கு. ஆனா இந்த பொண்ணு கத்திட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே கேட்காது அந்த போலீஸ் கூப்பிடுறது. சோ அந்த சீன் கட் பண்ணா நம்ம இன்ஸ்பெக்டருக்கு அந்த பொண்ணு நியூஸ் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்த உடனே பார்த்தா எல்லாரும் அன்னைக்கு அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு இறந்திருந்திருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த 4 பேர் சிவராமன், கான்ட்ராக்டர், டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், அவங்க எல்லாம் கரெக்டா அவங்க பர்த்டே அன்னைக்கு அங்க ஆக்சிடென்ட் ஆகி இறந்திருப்பாங்க. சோ கார்த்திக் பர்த்டே எப்பன்னு கேட்டப்ப இன்னும் 2 daysல அவரோட பர்த்டே வருது சார்னோடனே இவருக்கு ஸ்ட்ரைக் ஆயிரும். அப்ப கார்த்திக் கண்டிப்பா இறக்குறது சாகடிக்கணும்னு சொல்லிதான் அவன் அந்த பிளான் பண்ணியிருக்கான், அதனாலதான் அவங்க 2 பேரும் போறத வச்சு இவன் கெஸ் பண்ணிருக்கான்னு சொல்லி இவருக்கு இன்ஸ்பெக்டர் ரூட் போட்டு கண்டுபிடிச்சிருவாரு எப்படியோ. அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் அந்த சைட் பாத்தீங்கன்னா குகையில போலீஸ்க்கு சாப்பாடு கொடுத்துருக்க அந்த தட்டை வச்சு நம்ம போலீஸ் ட்ரை பண்ணுவாரு அந்த குகைய லைட்டா பள்ளம் பண்றதுக்கு. ஏன்னா பக்கத்துல இருக்க அந்த பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வழியா கொஞ்சம் கொஞ்சம் பள்ளம் பண்ணி நம்ம வில்லன் அப்பப்ப வருவாரு, அவருக்கு தெரியாம ஒரு வழியா பள்ளம் பண்ணி அந்த பொண்ணை காப்பாத்திடுவாரு, உள்ள போயிருவாரு காப்பாத்துறதுக்கு. சோ அங்க நம்ம ஜித்தன் ரமேஷும் வந்துருவாரு சண்டை போறதுக்காண்டி. 2 பேரும் சண்டை போட்டே இருப்பாங்க, போலீஸும் ஜித்தன் ரமேஷும். அந்த போலீஸ் சொல்லுவாரு அந்த பொண்ணுட்ட, நீ மேல போயிருமா, எப்படியாவது நீ தப்பிச்சு போ, நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுட்ட சொல்லிட்டே இருப்பாரு. அந்த சீன் கட் பண்ணா நம்ம இன்ஸ்பெக்டர் ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பாரு எல்லா இதுவும். நம்ம ஃப்ரெட்ரி தான் இந்த கொலை எல்லாம் பண்றது அப்படின்னு சொல்லி அவர் அந்த கன் இருந்துச்சு இல்லையா, அந்த போலீஸோட கன் எடுத்துட்டு கான்ஸ்டபிள்கிட்ட ஒரு கார் அரேஞ்ச் பண்ண சொல்லி கார் எடுத்துட்டு அவர் அந்த காட்டு பகுதிக்கு அவர் ஒரு கன்னை வச்சு ஒரு சைட் தேடிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு மேல கரெக்டா வரும்போது அந்த போலீஸ் பாத்துருவாரு. போலீஸ் பார்த்துட்டு யாருன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு இந்த மாதிரி நாங்க தான் சார், நான் எங்களை தான் கடத்தி வச்சிருந்தானே. சரி அந்த பையன் எங்கன்னே அந்த குகைக்குள்ள இப்படி கைய வச்சு காட்டும் போது அந்த போலீஸ் நம்ம ஜித்தன் ரமேஷ போட்டு நல்லா அடிச்சிருந்திருப்பாரு. அந்த ட்ரம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டீசல் மாதிரி அவர் ஊத்தி வச்சிருந்திருப்பாரு நம்ம ஜித்தன் ரமேஷ். அந்த டீசல் அவர் மேலேயே ஊத்தி அங்க இருக்க கேண்டில்ஸ் அவன் மேலேயே பட்டு எரிய ஆரம்பிச்சிரும், அந்த இடமே ஃபுல்லா எரிய ஆரம்பிச்சிரும். நம்ம போலீஸ் எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துருவாரு. வெளியே வந்துட்டு அந்த டோரையும் க்ளோஸ் பண்ணி விட்டுருவாரு. சோ நம்ம கான்ஸ்டபிள் கேட்பாரு, என்னாச்சு சார் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, இல்ல அவன் கதை இதோட முடிஞ்சிருச்சு, வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த பொண்ணை கூட்டிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து ரெஸ்கியூ ஆயிருவாங்க. ஃபைனலா அவங்க பொண்ணை காப்பாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1 வருஷம் கழிச்சு 1 year கழிச்சு அந்த இடத்த திருப்பி காட்டுவாங்க. சோ அவங்க அப்பா குருமூர்த்தி பையனோட ஆத்மா சாந்தி ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரெஸ், அவனுக்கு பையனுக்கு பிடிச்சதெல்லாம் ஒரு தட்டுல வச்சு அந்த காட்டுல கொண்டாந்து வைக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல அந்த பையன் இறந்த இடத்துல கொண்டாந்து வச்சு கும்பிட்டே இருப்பாரு. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா பின்னாடி நம்ம ஜித்தன் ரமேஷ் கழுத்துல நம்ம குருமூர்த்தி கழுத்துல ஒரு கயிறு மாதிரி கட்டி அவரையும் கொன்னுடுவாரு. அப்பதான் நம்மளுக்கு காட்டுவாங்க அவர் ஃபுல்லா பாதி முகம் எரிஞ்ச மாதிரி காட்டுவாங்க. சோ இன்னும் அவர் ஏன் சாகல, அந்த இடத்துல இருந்து எப்படி சாகாம ஏன் தப்பிச்சாருன்னா குருமூர்த்திக்கு 2 பசங்க இருந்திருப்பாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. சோ இவரோட கணக்குப்படி குருமூர்த்திய கொன்னுட்டாரு, அவர் பையனை கொன்னுட்டாரு, அந்த பொண்ணை இன்னும் கொன்னல. சோ அந்த பொண்ணுக்காண்டிதான் இவர் இன்னும் உயிரோட இருக்க மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.